Hi, this is Aishwarya. நான் CAD Center அண்ணா நகரில் கரியர் கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது AutoCAD எந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் வைஸ் யூஸ் ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு AutoCAD எந்த மாதிரி யூசஸ் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டலே AutoCADன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு ஃபீல்டில் அவங்க சைட் இன்ஜினியராக போகலாம், டிசைனாக போகலாம், இல்லை ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைடில் போகிறோம் அப்படின்னா எந்த சைடில் போனாலுமே அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்குற ட்ராயிங்ஸ் AutoCAD பேசிக்ஸில் தான் தருவாங்க. ஸோ AutoCAD ஒரு ஃபண்டமெண்டல் தான். அதை கற்றுக்கிட்டோம்னா மட்டும்தான் அந்த ஃபீல்டில் அவங்க எந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, யூஸ் பண்ணணும், எப்படியெல்லாம் செய்யணுன்றதை அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் சிவிலுக்கு AutoCAD பேசிக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்குமே AutoCAD பேசிக் தான். அவங்களுக்கு எப்படி அப்படின்னா, அவங்க டிசைன் சைடில் போகலாம், இல்லை குவாலிட்டி செஷன்ஸ், எந்த செஷன்ஸில் போகிறதுனாலுமே அவங்களுடைய ஸ்டார்டிங் லெவல் பேசிக் என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா AutoCAD தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த AutoCADல அவங்களுடைய நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, ஒரு 2Dயில் ட்ராயிங்ஸை போட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் அவங்களுடைய அப்சர்வேஷன்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்த்தா அடுத்த டிசைன் 3D மாடலிங்கில் அவங்களுடைய எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கலில் பார்த்தோம் அப்படின்னா, எலக்ட்ரிக்கலில் நீங்கள் ஒரு போர்ட் டிசைன் பண்ண போகிறேன், ஒரு வயரோட கனெக்ஷன்ஸ் கொடுக்க போகிறேன், அது 2 வயரை மர்ஜ் பண்ண போகிறேன் அப்படின்ற அந்த எல்லா விஷயமே உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கிறது AutoCAD மூலயமா தான் வந்திருக்கும். ஏன்னா AutoCADல 2Dயில் டயக்ராம்ஸ் இருக்கும். ஸோ அந்த 2D டயக்ராம்ஸை நம்ம அப்படியே 3Dக்கு மாற்றுறதுனாலுமே அதை நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். CAD Center, #1 CAD company in Asia. ஆரம்பத்தில் ஸ்கெட்சில் போட்டுட்டு இருந்தது இப்போ AutoCADல ஈஸியாக அவங்களுடைய டைம் சேவ் பண்ணுறதுக்காகவும் ஃபாஸ்ட் ஒர்க்கிங்காகவும் அது AutoCAD சேஞ்ச் பண்ணிகிட்டே பண்ணிட்டும் இருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இந்த மாடலிங் கோர்சஸ். ஸோ நீங்கள் டிசைன் சைடில் போகும்போது உங்களுக்கு பேசிக் இந்த AutoCAD தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அடுத்தடுத்து நீங்கள் மாடலிங் கோர்சஸ் பண்ணும்போது உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அடுத்து உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் பண்ணுறதுக்குமே அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கெரியர் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா AutoCAD தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அடுத்த லெவலுக்கே உங்களால் மூவ் பண்ண முடியும். பிகாஸ் எல்லா இடத்துலையுமே இன்டர்வியூவில் வாட் எவர் எம்என்சியாக இருக்கட்டும், இல்லை நார்மல் பேஸ்டு சின்ன கம்பெனியாக கூட இருக்கட்டும், அந்த கம்பெனிஸில் எல்லாமே ஃபஸ்ட்டு கேட்குறது AutoCAD தெரிஞ்சிருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. AutoCAD தெரிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு அடுத்த லெவல் என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா AutoCADல தான் அவங்க பேசிக் டயக்ராம்ஸ் எல்லாமே உங்களுக்கு நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் AutoCAD உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்குன்றதை பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் ஆஃப் ட்ராயிங்ஸ், மாடலிங் ட்ராயிங்ஸ் எல்லாமே கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இது டிசைன் சைடில் ஃபுல்லாகவே இப்படி தான் போயிட்டுருக்கு. இன்னும் அதிகமான டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு, இல்லை இதை பற்றி நிறையா படிக்கணும், எனக்கு படிக்கணுன்ற ஆசை இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் அண்ணா நகர் CAD சென்டர் வென்யூக்கு விசிட் பண்ணி பாருங்கள். அங்கே இதை விட அதிகமான உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. நீங்களும் அங்கே படிச்சுக்கலாம், கோர்ஸும் ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ விசிட் அண்ணா நகர் CAD சென்டர். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு வென்யூ அட்ரஸ் எல்லாமே போட்டிருக்கேன். காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், வென்யூ அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.